ஆண்களே அழகாகவும் அட்டகாசமாகவும் இருக்க வேண்டுமா? ஆண்களின் சருமம் தடிமனாகவும் எண்ணெயாகவும் மற்றும் பெண்களை விட அதிக வியர்வையை சுரக்கும் என்றாலும் அவை கடுமையான தோலால் ஆனவை அல்ல. இரு பாலினங்களும் ஒரே பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது ஆண்களின் சீர்படுத்தல் மற்றும் ஆரோக்கியத்தை சுற்றி மட்டும் ஏன் கட்டுரைகள் உள்ளன? ஆண்களின் அழகு மற்றும் ஆரோக்கிய தேவைகளுக்கு உதவவும் சருமத்தை ஈரப்பதமாகவும் பொலிவாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்க உதவும் சிறந்த குறிப்பு பற்றி இக்கட்டுரையில் காணலாம். நீண்ட நேரத்திற்கு பிறகு உங்கள் முகத்தையும் உடலையும் சுத்தப்படுத்துவது அசுத்தங்கள் மற்றும் அழுக்குகளை அகற்ற மிகவும் அவசியம். நீங்கள் லேசான பால் அல்லது நுரைக்கும் கிளிசரை பயன்படுத்தலாம். அது உங்கள் தோலில் மெதுவாக தடவி தண்ணீரில் கழுவலாம். மேலும் உங்கள் சருமத்தில் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை தோல் உரிவது அதிசயங்களை செய்யும். எலுமிச்சை மற்றும் யூக்கலிப்டஸ் போன்ற இயற்கை பொருட்களுடன் ஒரு ஸ்க்ரப்பை பயன்படுத்தவும். இது உங்கள் துளைகளை சுத்தம் செய்து மென்மையான சருமத்தை உங்களுக்கு வழங்கும். சுத்தப்படுத்திய பிறகு உங்கள் தோல் துளைகள் திறந்திருக்கும் மற்றும் அதிகபட்ச ஊட்டச்சத்துக்களை உட்கொள்ளலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்களுடன் வைட்டமின் சி ஃபேஸ் சீரம் பயன்படுத்துவது உங்கள் சருமத்தை ஈரப்பதமாக்கி தேவையான ஊட்டச்சத்தை அளிக்கும். மேலும் இது கொலாஜனை அதிகரிக்கவும் உங்கள் சருமத்தின் அமைப்பை மேம்படுத்தவும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் தோற்றமளிக்க சரியானது. புற ஊதா கதிர்களின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளுக்கு எதிரான முதல் பாதுகாப்பு SPF 30க்கு மேல் உள்ள நல்ல சன்ஸ்கிரீன் ஆகும். எப்போதும் உங்கள் முகம், கழுத்து, கைகள் மற்றும் உதடுகளில் சன்ஸ்கிரீனை முழுமையாக பயன்படுத்துங்கள். ஏனெனில் தீங்கு விளைவிக்கும் சூரிய கதிர்கள் வெயில், நிற மாற்றம் மற்றும் முன்கூட்டியே வயதான தோற்றத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் பிறகு அல்லது முகத்தை கழுவிய பின் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவது நல்லது. கோடை மற்றும் மழைக்காலங்களில் ஈரப்பதமாக்குவது அவசியமில்லை என்பது ஒரு பொதுவான கட்டுக்கதை. உண்மையில் பெரும்பாலான மக்கள் தங்கள் முகத்தை மீண்டும் மீண்டும் கழுவுவதன் மூலம் ஈரப்பதம் மற்றும் அதிகப்படியான வியர்வையை எதிர்த்து போராட முயற்சிக்கிறார்கள். சருமத்திற்கு இயற்கையான ஈரப்பதத்தை தக்க வைப்பது கடினமாகிறது. உங்கள் சரும பராமரிப்பில் வழக்கமான பாராபென் மற்றும் SLS இலவச மாய்ஸ்சரைசர்களை சேர்ப்பது சருமத்தின் இயற்கையான ஈரப்பதத்தை மீட்டெடுக்க உதவும். கூடுதலாக சீரம் பிறகு மாய்ஸ்சரைசரை பயன்படுத்துவதால் சீரம் நல்லதாக இருக்கும். இதனால் சருமம் அனைத்து சத்துக்களையும் உட்கொள்ள எளிதாகிறது. உங்கள் சருமத்திற்கு ஏற்ற பொருட்களை தேர்ந்தெடுப்பது முக்கியம். உங்கள் சருமம் வறண்ட மற்றும் உணர்திறன் உடையதாக இருந்தாலும் அல்லது முகப்பரு பாதிப்புக்குள்ளானாலும் அனைத்து தோல் வகைகளுக்கும் வெவ்வேறு தேவைகள் உள்ளன. முகப்பரு பாதிப்புக்குள்ளான சருமம் உள்ளவர்கள் வறண்ட மற்றும் பளபளப்பான சருமத்திற்கு தயாரிப்புகளை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் இது நல்லதை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தும். அப்போது 100% இயற்கையான அத்தியாவசிய எண்ணெய்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட மற்றும் ரசாயனம் இல்லாத தயாரிப்புகளை தேர்வு செய்யவும்.